என்னோட செல்போன்ல இருந்து லௌராவுக்கு கால் பண்ணாம ஒரு பப்ளிக் போன் பூத்துல இருந்து அவளுக்கு கால் பண்ணேன். லௌரா கிட்ட பேசும்போது நமக்கு தாமஸ் கரேடோ மிகப்பெரிய பிரச்சனையா இருக்காரு, டேனியலோட கேஸ்ல நாம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னேன். 1-2 வார்த்தைகளை பேசின பிறகு போனை நான் துண்டிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சகஜமா என்னோட ஃபேமிலியோட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் என் ஃபேமிலியோட நான் வெளியே இருக்கும் போது தற்செயலா டிவியை பார்க்க நின்றுச்சு. அப்ப டிவில டேனியல் மிஸ்ஸிங் கேஸ் பத்திய நியூஸ் ஓடிட்டு இருந்துச்சு. அதுல டேனியல் மிஸ்ஸிங் கேஸ் அப்படின்றது ஒரு ஃபேக் அப்படின்னும், டேனியல் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பேங்க்ல இருந்து 50,000 யூரோஸை திருடிட்டு ஓடிட்டான் அப்படின்னு நியூஸ் வாசிச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததுமே இதுக்கு காரணம் லௌராவா இருப்பாளோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு வந்துச்சு. உடனே மறுபடியும் அதே போன் பூத்துல இருந்து லௌராவுக்கு நான் போன் பண்ணேன். டேனியலை பத்தி ஒளிபரப்பாயிட்டு இருந்த அந்த நியூஸை பத்தி அவகிட்ட கேட்கவும், இன்னும் 4 ஹவர்ஸ்ல நம்ம சந்திக்கலாம், கடைசியா நம்ம பிரியும் போது ஒரு ஹோட்டல்ல சந்திச்சோமே அந்த ஸ்கிராப் யார்டுக்கு முன்னாடி, அந்த ஹோட்டல்லையே மறுபடியும் சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னா. நானும் அவளை பாக்குறதுக்காக அங்க போயிருந்தேன். லௌராவை பார்த்ததும்